வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. இதில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5ல் பழமொழிகளின் பொருள் அறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யூனிட் 1ல இருந்து இந்த 5 வரைக்கும் இருக்கிற எல்லா தலைப்புமே, எந்த தலைப்புமே மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு தலைப்புக்கும் தெளிவான விளக்கம் ப்ளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் இருக்கும். அந்த மொத்த பிடிஎஃபோட லிங்க்கும் அந்தந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம். ஆனால் வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறது தான் 100% வந்து சிலபஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா வீடியோவில் நான் அந்த பிடிஎஃப்ல இல்லாத நிறைய விஷயங்கள் நான் அதில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பிடிஎஃப்ல ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் இல்லை எதுக்காக அப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனும் வீடியோவில் தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நீங்கள் பிடிஎஃபே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒன்ஸ் கால் ஃபார் போட்ட உடனே, அதாவது இன்னொரு 3 மாசத்துல கால் ஃபார் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? கால் ஃபார் வந்த உடனே அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா சிலபஸும் முடிச்சிருவோம். தமிழ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ். அதுக்கப்புறம் கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம். அந்த ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவோம். எத்தனை பேர் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மேலே இருக்கிற வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் உங்களுக்கு மேலே ஸ்கேனர் கொடுத்துருக்கோம். அதில் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுறது டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே கண்டக்ட் பண்ணுறது வந்து இந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் அதில் இருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இப்போயே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், பழமொழி பொருள் அறிதல். பழமொழிகள், அதாவது பழமொழி நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். அந்த பழமொழிகளோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த வந்து டாபிக். பாருங்க, பழமொழிகளின் பொருள் அறிதல். இதுக்கு வரையறை என்ன அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் நீண்ட காலமாக புழக்கத்தில் இருந்து வரும் அனுபவ குறிப்புகளை பழமொழி என்பர். ரொம்ப வருஷமா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா இது சும்மா ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே வர ஒரு வார்த்தை அப்படி சொல்ல வரல இவங்க. நீண்ட காலமா ஒருத்தவங்க பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு பழமொழி உருவாயிருக்கும். அந்த பழமொழியவே அடுத்து வர்ற எல்லாருமே அதை வந்து இந்த மாதிரி நடந்துடக்கூடாது இன்சிடென்ட், இது மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டே வந்திருப்பாங்க. அதுதான் பழமொழி. தொல்காப்பியம் இதை என்ன சொல்லுது அப்படின்னா முது சொல் அப்படின்னு அழைக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா. பழமொழி அப்படின்னே உங்களுக்கு டைரக்டா 2 பழமொழி கொடுப்பாங்க. அதை வந்து அதில் என்னோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படி கொஸ்டின் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு இல்லை. பாருங்க, தொல்காப்பியம் இவற்றை முதுசொல் என்று கூறுகிறது. தொல்காப்பியம் எதை முதுசொல் என்று கூறுகிறது அப்படின்னு கேட்பாங்க. பழமொழியை தான். அது தெரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பயன்கள். இந்த பழமொழினால என்ன பிரயோஜனம்? சும்மா நம்ம வந்து பழமொழிகளை வந்து அந்தந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு வருவோம். இதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். ஒரு விஷயத்த நான் லென்த்தா சொல்றதை விட ஷார்ட்டா சொல்லும்போது அவங்களுக்கு நீங்க பாருங்க, ஒருத்தவங்க ரொம்ப நேரம் வளவலன்னு பேசுறதை விட ஷார்ட்டா பேசுறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இது. ஒரு கருத்தை ரொம்ப நீட்டமா சொல்றதை விட சுருக்கமா சொல்லி, ஆனா அதுக்குள்ள பார்த்தோம்னா பல அர்த்தம் இருக்கும். பயங்கரமான ஒரு அர்த்தத்தை ஒரு சின்ன வார்த்தையில சொல்லிட்டு போயிருவாங்க. அதுதான் பழமொழி. ஒரு கருத்தை தெளிவாகவும் சுவையாகவும் விளக்குவாங்க. நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா அட்வைஸ் பண்றது. அட்வைஸ் பண்ணா கேட்கறதுக்கு பிடிக்காது, சொல்றதுக்கு பிடிக்கும். நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்கும், யாருக்கும் கேட்க பிடிக்காது. அப்ப என்னன்னா ஒரு கருத்தை நம்ம சொல்லணும், அதை தெளிவாகவும் சொல்லணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லணும், அவங்க கேட்குற விதமாகவும் சொல்லணும். அப்படின்னா இந்த பழமொழிகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்களின் நீண்டகால வாழ்வின் அனுபவத்தின் வெளிப்பாடு. ரொம்ப காலமா பல நூற்றாண்டா நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க இல்லையா? அதுவும் நம்ம தமிழ் வந்து பல நூற்றாண்டா இருந்துகிட்டு இருக்கிற தமிழ் சமுதாயம். நம்ம சமுதாயத்துல அவங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த அனுபவத்தோட வெளிப்பாடு தான் இந்த பழமொழி. இப்ப ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படின்னா என்னன்னா, நீ நினைக்கிற மாதிரி பார்த்த உடனே அவங்க நல்லவங்கன்னு நினைக்காத.
முகத்த வச்சு இவங்க நல்லவங்கன்னு நீங்க நினைக்காத. பழகி பார்த்தா தான் குணம் தெரியும். மின்னிக்கிட்டு இருக்க எல்லாமே தங்கமாயிராது. பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும் அது என்னன்னு. அப்ப இவ்ளோ பெரிய லென்த்தான ஒரு கருத்த ஒரு சின்ன ஷார்ட்டா சொல்லிட்டு போயிர்றாங்க. இது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்ற வார்த்தைகள். அடுத்தது 4வது பாயிண்ட். தமிழர்களின் பண்பாட்டையும், கலாச்சாரத்தோடும் நெருங்கிய தொடர்புடையது. நம்ம தமிழ்நாட்டோட மத்ததுலயும் பழமொழிகள் இருக்கு. இப்ப இங்கிலீஷ்லலாம் பழமொழினா ப்ராவெர்ப்ஸ் இருக்கு. ஆனா என்னன்னா, நம்ம தமிழுக்கு தான் வந்து இது அதிகமா நெருக்கமுடையதா இருக்கு. அதிகமா பயன்படுத்துறோம் நம்ம. பண்பாட்டையும், கலாச்சாரத்தோடையும் நெருங்கியே இது வளர்ந்து வந்துகிட்டே வருது பழமொழி. அடுத்தது சுருக்கமாக இருந்தாலும் அரிய வாழ்வியல் நெறிகளை எடுத்துக் கூறியது. அதாவது ரொம்ப பார்க்க வந்து ஈஸியா சின்னதா இருக்க மாரி தெரியும். ஆனா வாழ்க்கைக்கு தேவையான பெரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் சொல்றதுதான். அரிய வாழ்வியல் நெறிகள வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதோட பயன்கள். இப்ப பயன்கள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆமா பழமொழினால என்ன யூஸ்ன்னு நெனச்சிருப்போம். ஆனா பாருங்க இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆமால்ல அப்படின்னு யோசிக்க தோணும். ஓகே. அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இந்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். 5ல் வளையாதது 50ல் வளையாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். இதோட பொருள் என்ன அப்படின்னா, இளமையில் கல்வி கற்காதவன் முதுமையில் கல்வி கற்பது என்பது முடியாத காரியமாகும். அதுபோல இளமையில் முயற்சி செய்யாதவன் முதுமையில் முயற்சி செய்ய முடியாது என்பதை இப்பழமொழி உணர்த்து. இளமையில சின்ன வயசுல படிக்காமட்டினா, இந்த முதியோர் கல்வியிலலாம் போய் அந்த அளவுக்கு படிச்சிட முடியாது. அது அது ஒரு மீனிங், டைரக்ட் மீனிங். இன்னொரு மீனிங்கும் இருக்கு. என்னன்னா, கல்வி மட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன வயசுலயே முயற்சி பண்ண முடியாதவங்க, வயசானதுக்கு அப்புறம் அத பண்றதுன்றது கண்டிப்பா முடியாத ஒரு காரியம், கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்ளோ பாருங்க, நான் குடுத்திருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். எடுத்துக்காட்டுல நான் பழமொழி ஒரே 4 வார்த்தை தான். 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு குடுத்து முடிச்சுட்டேன். ஆனா அதோட பொருள் பாருங்க எவ்ளோ லென்த்தியா இருக்குன்னு. அப்ப தெரியுதா? இவ்ளோ பெரிய கருத்த சுருக்கமா சொல்றது தான் பழமொழி. இப்போ பாட புத்தகத்துல இந்த பழமொழி சம்மந்தமா என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 9த் இங்க இதுலலாம் சின்ன சின்னது தான். பாருங்க ஒரு சின்ன சின்ன எக்சர்சைஸ் புக் பேக் பின்னாடி இருக்குது. அவ்வளோதான் இருந்துச்சு. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட்டு தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க. இளமையில் கல்வி அப்படின்னு குடுத்துட்டு பின்னாடி டேஷ் குடுத்துடுறாங்க. ஓகேவா? மிச்சத்த நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்ப இளமையில் கல்வி இங்க என்ன வரும்னா, சிலை மேல் எழுத்து. சிலை மேல் எழுத்து. அதாவது என்னன்னா, சிலை மேல ஒரு எழுத்து வடிச்சுட்டோம்னா, சிலை மேல ஒரு எழுத்த ஒரு கருவி வச்சு நம்ம வந்து சிற்பி வடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எழுத்த. அது என்ன ஆகும்னா, லைஃப் லாங் அழியவே அழியாது. அப்படியே இருக்கும். மழையிலயும், எதுலயுமே அழியாது. அதே மாதிரி தான் இளையமையிலேவும் கொஞ்சம் வயசுல இருக்கும்போதே கல்வி அவங்க மனசுல பதிச்சுட்டா, அது என்னைக்குமே அழியாது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த பழமொழி. இளமையில் கல்வி, சிலை மேல் எழுத்து. நெக்ஸ்ட் பாருங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இது நம்மளுக்கு தெரியும். செந்தமிழும் நாப்பழக்கம். இது என்ன மீனிங்கு? சித்திரம் எப்படி வரைய 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 எல்லாருமே பிறக்கும்போதே ரொம்ப ஆர்டிஸ்ட்டா பிறக்கிறது இல்ல. அவங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது நல்லா கை பழக்கம். நம்ம கை எவ்வளோக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்றோமோ சித்திரம் நல்லா வரும். அதே மாதிரி தான் தமிழ். செந்தமிழ் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம பேச பேச தான். திரும்ப திரும்ப நாப்பழக்கம். நாவால பேசி பிராக்டிஸ் பண்ண பண்ண செந்தமிழும் நல்லா வளரும். இதான் அதோட மீனிங். அடுத்தது கல்லாடம் படித்தவரோடு. இந்த கல்லாடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு நூல். கல்லாடம் அப்படிங்கிறத எழுதுனது வந்து கல்லாடர் அப்படிங்கிற ஒருத்தரு. பாருங்க. கல்லாடர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின கல்லாடம். அந்த நூல் பேர் எப்படி அகத்தியர் எழுதினது அகத்தியம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி கல்லாடர் எழுதின நூல் தான் இந்த கல்லாடம். இது வந்து ஒரு சைவ சமய நூல். 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது ஒரு அகநூல். அகநூல், புறநூல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அகநூல், அகக்கருத்துக்களை சொல்லும் நூல். இது எப்படின்னா, இந்த நூல்ல வந்து மிகப்பெரிய அறிவியல் கருத்துக்கள்ல ரொம்ப அறிவு சார்ந்த கருத்துக்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும்.
அப்ப இந்த கல்லாடம் நூல ஒருத்தர் முழுசா படிச்சு முடிச்சிருக்காருனாலே, அவர் ரொம்ப டேலண்ட் ஆனவர்ன்னு அர்த்தம். அவர் ரொம்ப நாலேட்ஜபிளான பெர்சன் அர்த்தம். அவரு கூட க என்ன செய்யக்கூடாது அப்டின்னா, நம்ம ஆர்க்யூ பண்ணக்கூடாது அப்டிங்கிறது தான் இது. சொல்லாடாதே, இல்ல சொல்லாடல் செய்யாதே, சொல்லாடல் செய்யாதே, இல்ல மல்லாடாதே அப்டி கூட குடுப்பாங்க. மல்லாடாதே அப்டின்னு கூட ஒரு சில இடங்கள்ல குடுப்பாங்க. இதுல எது வந்தாலும் கரெக்ட் தான். எப்பயுமே பழமொழியோட பிற்பாதி அப்படின்னும்போது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட அர்த்தம். கல்லாடம் படிச்சவங்கட்ட வந்து ஆர்க்யூ பண்ணக்கூடாது. அந்த ஆர்க்யூமென்ட் பண்ணக்கூடாதுன்றத தமிழ்ல எந்த அர்த்தத்துல குடுத்தாலும் ஆப்ஷன்லேருந்து நீங்க தான் கண்டுபிடிச்சு எடுத்து எழுதிக்கணும். அது சொல்லாடாதேன்னு இருக்கலாம், சொல்லாடல் செய்யாதே, மல்லாடாதே இல்ல இந்த 3மே இல்லாம இன்னொன்னு கூட குடுத்துருக்கலாம். ஆனா, அர்த்தம் அது கரெக்ட்டா இருந்தா, நீங்க சூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான். ஓகே. இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது நம்ம படிச்சிருக்கோம். நம்ம செய்யுள் பகுதியிலே வர்ற ஒண்ணு தான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது மன்னருக்கு ஒரு ஔவையார் பாட்டுல இது வந்திருக்கும். மன்னருக்கு வந்து அந்த ஏரியாக்குள்ள மட்டும் தான் பேரு ஃபேமஸ். ஓகேவா? இப்ப ஒரு சிற்றரசரா இருந்தா, அந்த பகுதிக்குள்ள மட்டும் தான் அவருக்கு தெரியும். ஒரு பேரரசரா இருந்தாலுமே, அவருக்கு அந்த நாட்டுக்குள்ள மட்டும் தான் தெரியும். ஆனா, படிச்சவங்க அப்படி கிடையாது. எங்க போனாலும் நான் ஒரு பண்டிதன்னு சொன்னோனே, அங்க போனோனே அவர வந்து சிறப்பிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? அததான் அவங்க சொல்லியிருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான். அது எந்த ஊரா இருந்தாலும், நாடா இருந்தாலும். இப்ப இந்த பழமொழி எல்லாம் தெரிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க. பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. இது வந்து புக்ல இந்த மாதிரி எக்சர்சைஸ் குடுத்துருக்காங்க. பட் என்னன்னா, இது மாரி எக்ஸாம்ல கேட்பாங்கன்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா, ஒரு ஃபுல் சென்டென்ஸே கீழ வந்து குடுக்கணும். இப்ப இதோட மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ரிலேட்டடா என்ன சொற்றொடர் இருக்கோ, அத நீங்க சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்க, "நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல." ஆக்சுவலா தண்ணி பாய்ச்சுறது நெல்லுக்கு தான். ஆனா, அது கூடயே இருக்கிறதுனால, அந்த புல்லும் அனுபவிச்சுக்கிறது அத. இதுதான் இதோட மீனிங். இந்த மீனிங்ல அவங்க ஏதாவது கீழ ஒரு சொற்றொடர் குடுத்திருப்பாங்க. ஏன்னா, சொற்றொடர் எது வேணாலும் அவங்க குடுக்கலாம். இப்போ ராமுவுக்கு ஒண்ணு செய்றாங்க. அவன் கூடயே இருக்கிறதுனால சோமுவுக்கும் அது கிடைக்குது. அப்படி கூட ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கலாம். இல்ல வேற ஆல்ரெடி நடந்த ஹிஸ்டரில நடந்த ஒரு விஷயத்த கூட எக்ஸாம்பிளா குடுக்கலாம். அதனால இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள் குடுப்பாங்க அப்படின்னு யாராலயும் சொல்ல முடியாது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அர்த்தம். அது தெரிஞ்சுட்டா எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்ஸர் பண்ணிறலாம். அடுத்தது தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இப்போ ஒரு இடத்துல தீ பிடிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல தண்ணீய ஊத்தி அமத்தணும். அப்ப அந்த இடத்துல தண்ணி குடுங்கன்னு ஒருத்தவங்க கத்துறாங்க. அவங்ககிட்ட சுடு தண்ணி தான் இருக்கு. ஐயோ! என்கிட்ட சுடு தண்ணி தான் இருக்கு. இத ஊத்துனா நெருப்பு அணையாதுன்னு நம்ம சொல்லுவோமா? சுடு தண்ணியா இருந்தாலும் அத தூக்கி நான் ஊத்துனா நெருப்பு அணைக்க முடியும். அப்படித்தானே? அததான் அவங்க சொல்றாங்க. தண்ணீர் வெந்நீர் ஆனா கூட அதுவும் நெருப்ப அணைக்கும். இதுதான் இதோட மீனிங். ஓகேவா? இந்த அர்த்தத்துல எந்த பொருள் சொற்றொடர் கீழ இருக்கோ நீங்க அத சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இது என்ன அர்த்தம் அப்டின்னா, இது அம் எத குறிக்கும்னா கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது, அத வந்து நம்மனால மாத்த முடியும் அப்டிங்கிறத சொல்றது தான் இந்த பழமொழி. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல ஒரு கல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாறை. அந்த பாறைய நீங்க சுத்தியால அடிச்சா கூட உடைக்க முடியல. ஓகேன்னு விட்டுர்றீங்க. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துலருந்து ஒரு ஊற்றுலருந்து தண்ணி வந்து அது வழியா தண்ணி வடிஞ்சு போற மாரி வந்துட்டே இருக்கு. ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து வடிஞ்ச இடம் பூரா அப்படியே பள்ளம் விழுந்து அந்த கல்லே 2ஆ கீறியிருக்கும். இப்போ அது ஒண்ணும் தண்ணி பெருசா ஷார்ப்பா வந்து விழுகல. சொட்டு சொட்டா விழுந்த ஒரு தண்ணி ஒரு பாறையவே கீறிரும். ஒரு சின்ன கல்லு மாரி இருக்குன்னா, அது ஒரு பாறை அந்த அளவுக்கு. அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மெதுவா அதுவும் வெறும் ஃபாஸ்ட்டா பாயிற தண்ணீன்னு சொல்லவே இல்ல. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். மெதுவா ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா, ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ந்து அந்த விஷயம் நடக்கும்போது, அது வந்து கல்ல கூட கரைச்சுரும். "எறும்பு ஊர கல்லும் தேயும்" அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மீனிங் தான். ஒரு சின்ன கால் இருக்க எறும்பு தான். ஆனா, கன்டினியூஸா ஒரு இதுல ஊறிக்கிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல கல்லா இருந்தா கூட அது தேய்ஞ்சிரும். அதான் இதோட பழமொழி. இது நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லாவே பொருந்தும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த பொறும தான் வேணும். நீங்க டெய்லி ஒரு தலைப்பு படிச்சா கூட, இல்ல ஒரு தலைப்புல ஒரு வரையறைய மட்டும் தான் நான் படிக்கிறேன் அப்டின்னா கூட தப்பில்ல தான். ஆனா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு பார்க்கும்போது, ஃபுல் சிலபஸும் ஈஸியா நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க.
கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு அதுவும். ஓகே. அடுத்தது லாஸ்ட் இது பாருங்க. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. இப்ப கிணத்துல ஒரு தண்ணி இருக்கு. அந்த தண்ணிய ஐயோ! இது யாராவது அடிச்சு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருமோ! வேற ஆறு வந்து அடிச்சுட்டு போயிருமோன்னு யாராவது பயப்படுவாங்களா? வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கிணத்து தண்ணிய யாராவது அடிச்சுட்டு போயிருவாங்களோ! திருடிட்டு போயிருவாங்களோ! அப்படின்னு நம்ம பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். ஏன்னா, அத வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா, ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்துல ஒரு பொருள் விழுந்துருது அப்படின்னா, அது எங்க போப்போது இங்க தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருப்போமா? கிடையாது. ஏன்னா, அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா, கிணற்று தண்ணி அப்படி கிடையாது. அ அங்க தான் இருக்கும். நம்ம யாராலயும் அத ஒண்ணும் செய்ய முடியாது. அது நம்மள விட்டு போகாது என்ன செஞ்சாலும். அப்படிங்கிற மீனிங்ல தான் இத குடுத்துருக்காங்க. இதெல்லாம் புக்ல குடுத்தது. அடுத்தது அ ஸ் இது பாருங்க. சொலவடைகள்ன்னு சொல்லி ஒரு லெசனே இருக்கும் நம்மளுக்கு 7த்ல. சொலவடைகள். சொலவடைகள் அப்படின்னாலே பழமொழிகள் தான். ஓகேவா? அந்த கிராமத்து பேச்சுல இத சொலவடைன்னு சொல்லுவாங்க. வட்டார பேச்சு வழக்கு. அந்த வட்டார பேச்சு வழக்குல இருக்கிற சொலவடைகள். இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு பழமொழிகள்னு அப்படி சிலபஸ் குடுத்துருக்காங்கனாலே, இந்த லெசன எய்ம் பண்ணி தான் அவங்க குடுக்கவே செஞ்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால ஒரு 2, 3 வருஷத்துக்கு ஸ்டார்ட்டிங்ல புக்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நெனச்சா, இதுல இருந்து தான் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். இதுல நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எங்கெங்கேயெல்லாம் கலர்ல மார்க் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே சொலவடை. நீங்க ஃபுல்லா வாசிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இந்த மாரி கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்க பார்த்து, அதுக்குரிய மீனிங் என்னன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து யாரும் பெருசா சொல்லிக் குடுக்கணும் அந்த மாரி இல்ல. மீனிங் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்களே ஒரு தடவ ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதையாவது இதுக்கு பழமொழிக்கு அர்த்தம் புரியல, இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலன்னா, நீங்க கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளோட சேனலுக்குன்னு சொல்லி டெலகிராம் ஏஎஸ்பிஎன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெலகிராம் லிங்க்கும் இருக்கு. நீங்க நம்மளோட கீழ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல மோர்ல போய் பார்த்தா எப்படி டெலகிராம் லிங்க் இருக்கோ, அதே மாரி சப்போர்ட்ன்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும். நீங்க அதுக்குள்ள போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களோட டவுட்ட நீங்க வாய்ஸா கூட கேட்டுக்கிறலாம். ஏன்னா கமெண்ட்ல பெருசா நெறைய டைப் பண்ணி கேட்க முடியல இல்லையா? நீங்க அதுல வந்து வாய்ஸ் கமெண்டா கூட கேட்கலாம். சேட் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ளேயேவும். அதாவது நல்ல ஒரு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமா பிரயோஜனமான சேட் மட்டும் தான் அதுல இருக்கணும். உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டவுட் கேட்டுக்கிறலாம். அதுக்காகவே தனியா ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். டெலகிராம்ல அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்க பாருங்க. புண்ணுக்கு மருந்து போட முடியும். புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? இப்போ ஒரு இடத்துல புண்ணு இருந்துச்சுன்னா செய்யலாம். வீம்பா இருக்கிறவங்க, ஒரு புடிவாதமா இருக்கிறவங்களுக்கு, மருந்த போட்டு புடிவாதத்த வந்து சரி பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒரு சொற்றொடர் இருந்தா நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். "அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது." அணை உடைஞ்சு போயிருச்சு. இனிமேல் நான் உட்கார்ந்து அந்த இடத்துல அணைக்கிட்டயே உட்கார்ந்து எவ்வளவுதான் கதறி அழுதாலும், அந்த தண்ணி திரும்பி வந்து என்கிட்ட நிக்குமா? நிக்காது. அதே மாதிரி தான். இப்ப ஏதோ ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சு. நான் எவ்வளவுதான் அதுக்கு அழுதாலும், அத வந்து திரும்ப என்னால ரிவர்ட் பேக் பண்ண முடியாதுன்னும்போது, அத செய்யறது வீணான ஒரு இது. அழுகுறது அந்த இடத்துல தேவையில்லாத வீணான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை. விளைச்சல் இருக்க இடத்துல வெள்ளாட்ட விட முடியுமா? என்னைக்குமே விளைச்சலும் வெள்ளாடும் ஜென்ம பகையா தான் இருக்கும். அது மாரி ஒரு சில பேர் ஊருக்குள்ள சொல்லுவாங்க இல்லையா? அவங்க 2 பேரும் அவங்க என்னைக்குமே பகையாளி தான்ப்பா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த சரித்திரமே இல்ல. அப்படிலாம் சொல்லுவோம். அது மாதிரி தான் இது. எறும்பு ஊர கல்லும் தேயும். இப்ப தான் பார்த்தோம். அதுக்கு தான் அந்த பழமொழி. அடுத்தது உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ள விலை போகும். இப்ப உள்ளூர்ல ஒரு மாடு விலைக்கு நல்லா வாங்குறாங்க. உள்ளூர்காரங்களே வாங்குறாங்கன்னா, அந்த மாட டெய்லி பார்த்தவங்க. அந்த மாடு எப்படிப்பட்டது? அது வெளியூர்காரங்க வந்து கண்டிப்பா மத்தவங்க சொல்றத கேட்டு ஏமாந்து கூட வாங்கலாம். ஆனா, நல்ல மாடு தான் உள்ளூர்ல விலை போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது ஒருத்தருக்கு உள்ளூர்லயேவும் ஆ பொண்ணோ, மாப்பிள்ளை கிடைச்சு கல்யாணம் பண்ணா கூட அப்ப இத சொல்லுவாங்க. அவர் நல்ல கேரக்டர். அதனால தான் உள்ளூர்லயே அவனுக்கு பொண்ணு குடுக்குறாரு. ஏன்னா உள்ளூர்காரங்க எல்லாமே போட்டி பொறாமையா தானே இருப்பாங்க. அப்ப அவங்க நல்லவன் கேரக்டரா இருந்தா மட்டும் தான் அங்க இருக்கவங்க அத செய்வாங்க. அதே மாதிரி தான். நல்லா உழைக்கிற மாடுப்பா, நல்ல மாடுப்பா அப்படின்னு நெனச்சா தான் உள்ளூர்காரங்களே அத வாங்குவாங்க. அதான் இது. அடைமழை விட்டாலும் செடிமழை விடாது. என்ன சொல்லுவாங்க? அடமழை பேஞ்சு நின்றுச்சு. ஆனா, அந்த செடியில இருந்து சொட்டு சொட்டா தண்ணி விழுந்துட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது வந்து விழுந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அடமழை நின்று 1 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனா, அந்த செடியில இருந்து விழுகுறது மழை விடாது. அதான். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய பிரச்சனையே சரியா போச்சு. ஆனா, அதனால கிரியேட் ஆன
அதனால உருவான ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை உருவாயிருக்கும்ல, அது வந்து லட்ச பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மள. அதுதான் இதோட மீனிங். நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம். கழுதை வந்து யோசிக்கவே யோசிக்காது. அது நெனச்சோனே அது பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடிரும். அந்த மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். அதாவது என்னன்னா, ஆ குடல் வந்து கூழுக்கு அழுகுதுன்னா, சாப்பிடுறதுக்கு கூழ் கூட இல்லாம வயிறு காய்ஞ்சு போய் கிடக்கு. ஆனா, எனக்கு தலைக்கு பூ வேணும்னு கேட்டாங்களாம் அவங்க. அதத்தான் அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மளோட கண்டிஷனே மோசமா இருக்கு. ஆனா, அ அத விட சம்மந்தமே இல்லாம எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இது வந்து. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? கனவுல நான் நெறைய மூட்டை மூட்டையா அரிசி கனவு கண்டேன் அப்படின்னா, அடுத்த நாள் அத எடுத்து சமையல் பண்ண முடியுமா? அது எந்த பிரயோஜனமும் இல்ல. அதத்தான் இவங்க குடுத்துருக்காங்க. கனவுல காண்றது, கற்பனையா வாழ்றது எதுவுமே யூஸ் ஆகாது அப்படிங்கிறது. நல்ல பாம்பு படம் எடுக்கலாம். நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? இது விவேக் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. ஓகேவா? நல்ல பாம்புனா படம் எடுக்கலாம். ஒரு சின்ன பூச்சி, நாக்கு பூச்சின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் அப்படியே தலைய எந்திரிச்சு எந்திரிச்சு இப்படியே ஆட்டும். அது நானும் படம் எடுக்கிறேன் அப்படின்னு ஆட்டலாமா? அவரவர எஃபிஷியன்ட் அவரவருக்கு தெரியணும் இல்லையா? அதான் இது. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். களமா நெல்ல வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா, இந்த அந்து பூச்சின்னு சொல்லுவோம். சின்ன ஒரு அந்து பூச்சி. வீடுகள்ல எல்லாம் இந்த மரங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ரொம்ப நாளா ஒரு கப்போர்டு பூட்டி இருந்தா, திறந்தோனே உள்ளேருந்து குட்டி குட்டியா ஒரு பூச்சி வரும். அந்து பூச்சி. அந்த அந்து பூச்சி ஒண்ணு அந்த களத்துல போய் அந்த நெல்லு இருக்கிற களத்துல சேர்ந்தா போதும். அது பெருகி, பெருகி, பெருகி அந்த 1000 கள நெல்லையுமே அழிச்சிரும்ன்றான். இப்ப ஒரு சொட்டு விஷம், ஒரு சொட்டு ஒரு புளியோ, லெமனோ, ஒரு அ குழம்போ ஒரு பால்ல பட்டுட்டா, அது 10 லிட்டர் பாலா இருந்தாலும் தெரஞ்சு போயிரும். அது மாரி தான். ஒரு சொட்டு நஞ்சு அந்த மொத்த பாலையுமே கெடுத்துருது இல்லையா? அதே மாதிரி தான் இது. இப்போ ஒரு 100 பேர் இருக்க இடத்துல உள்ள ஒரு பெரிய குடும்பம். நல்லவங்க எல்லாருமே. அதுல ஒருத்தவங்க கெட்டவங்கனாலும், அதனால அந்த குடும்பமே அழிஞ்சு போயிரும். அதத்தான் வந்து சொல்ல வராங்க. ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கைய ஊனித்தான் கரணம் போட முடியும். இப்போ ஒரு இடத்துல பாம்பு, 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 பாம்புன்னு அங்க ஒரு 1000 பேர் கூடுனோனே பாம்பு செத்து போயிருமா? முடியாது. அடிச்சு கொன்னா தான் பாம்பு சாகும். அதே மாதிரி தான் ஒரு கஷ்டம்னா, ஐயோ! ஐயோன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா அது சரியாகாது. ஓகேவா? அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன பார்க்கணும். நம்ம அதே மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும், முன்னேறணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நடக்காது. அதுக்கு நம்ம கைய ஊனி தான் நம்ம கரணம் போடணும். நம்ம முயற்சிய வச்சு தான் நம்ம அத அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். சரியா? காவடிய தூக்கிட்டு போறவங்கள பார்க்கறதுக்கு ஈஸியா தெரியும். அத வச்சுட்டு அழகா ஆடிட்டு போறாங்களே! ஐயோ! ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் போலன்னு நம்ம நெனைப்போம். ஆனா தூக்குறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அதேதான் சொல்றாங்க. லைஃப்ல ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு, அது படுறவங்களுக்கு தான் பட்டவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அர்த்தம். இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். ஏப்பம் 2 வகையிலயும் வரும். ரொம்ப நெறைய சாப்பிட்டாலும் ஏப்பம் வரும். இல்ல ரொம்ப சாப்பிடாம வயிறு காஞ்சு போயி பசியோட இருந்தாலும் ஏப்பம் வரும். அதான் சொல்றாங்க. இருக்கிறவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். 4 வீட்டுல கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம். அதாவது ஒரு வீட்ல கல்யாணம்னா, அங்கேயும் போடுற இலைய சாப்பிட்டுட்டு இருக்கும். ஒரே நாள்ல 4 வீட்ல கல்யாணம்னா என்ன செய்யும்? இதையும் விட முடியாம, அதையும் விட முடியாம நாய் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கேயும் ஓடும், அங்கேயும் ஓடும். அது மாதிரி தான் ஆளுக ஒரு சில பேரு அப்படின்றத சொல்றதுக்காக இந்த பழமொழி. "அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க." அவ்வப்பொழுதுன்னா என்னன்னா, டயத்த நான் வீணாக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அட்லீஸ்ட் தவப்பொழுது நல்லதும் தான். அட்லீஸ்ட் கண்ண மூடி உட்கார்ந்து ஒரு மெடிடேஷன் மாரி கூட அந்த நேரத்த செலவழிக்கணும். அப்ப அதுவும் ஏதோ ஒரு யூஸ் ஆயிருச்சு இல்லையா? அது வேஸ்ட்டா அந்த டைம் போகாம ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆயிருச்சு. நான் வந்து எனக்கு போர் அடிக்குது. நான் சும்மா உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு, சும்மா கண்ண மூடி கொஞ்சம் நேரம் உட்காரு. உனக்கு அட்லீஸ்ட் ஒரு பிரெயினுக்காவது நல்லது. ஒரு மெடிடேஷனாச்சும் ஆகும். அதான் சொல்றாங்க. நான் உன்ன வீணாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதக்கூட ஒரு பிரயோஜனமா வீணாக்கணும். அதான் இதோட மீனிங். பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? பதறுன்னா அரிசிக்கு மேல இருக்க ஓடு இருக்கு இல்லையா? அதுதான் பதறு. இப்போ எவ்வளவுதான் நானு பாட்டு நல்லா பாடுவேன். நான் பாட்டு பாடியே இந்த பதர வந்து குத்தி குத்தி அரிசி ஆக்க போறேன்னு சொன்னா இது நடக்குமா? நடக்குற காரியம் கிடையாது. இந்த மாரி தான் நடக்காத விஷயங்கள செய்றதுக்கு வந்து இந்த பழமொழிய சொல்றாங்க. அதிர அடிச்சா உதிர விளையும். எவ்வளவுக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து ஆ நல்லா வந்து அந்த நெல்லு வந்து உதிரும் அப்படின்னு சொல்றாங்க.
முயற்சி நம்ம பண்ண பண்ண எல்லாமே நடக்கும். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி. குத்துக்கல்லு வந்து எந்த இடத்துல போட்டாலும் அதுக்கு பிரச்சனையே இல்ல. ஓகேவா? வெயில் அடிச்சாலும் பிரச்சனை இல்ல. மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்ல. குளிர் அடிச்சாலும். அது மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். இப்போ முதல வந்து பெரிய ஒரு லேக்ல இருக்கு அப்டின்னா, அது வேற. ஒரு சின்ன அகழிக்குள்ள விழுந்துருச்சு. அது வேற வழியே இல்ல. வெளிய வரவே முடியாது. ஆ யாரும் முதலைய தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல போட முடியுமா? அப்ப அது அதுக்குள்ளேயே வாழ்ந்து பழகி இதுதான் சொர்க்கம்னு நெனைக்க ஆரம்பிச்சுருமாம். அது மாதிரி தான். இப்ப ஒரு கிணற்று தவளை போல அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான். அடுத்து என்ன இருக்கு? "அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை." நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு. அத விட்டுட்டாலும் நம்மளுக்கு வேற வழி இல்ல. சரி இத விட்டுட்டு அங்க போய் அத பண்ணலாம், வேற ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னாலும், அதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இல்ல. அதான் இப்போ ஏதோ ஒரு வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிசினஸு நல்லாவும் போகவும் மாட்டுது. இத விடலாம் அப்படின்னாலும் அதுக்கும் மனசு வரல. இத விட்டுட்டு இன்னொரு பிசினஸ பண்ணலாம்னாலும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கும் காசும் இல்ல. இந்த மாரி 2ம் கட்டான நம்ம ரொம்ப கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல இருப்போம்ல, அத சொல்றது தான் இது. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இருக்கும். தட்டியெல்லாம் போட்டாச்சு. அது திருப்பி போடுறது ரொம்ப ஈஸியான வேல. ஆனா, அந்த ஒரு சின்ன வேலை செய்ய ஆள் இல்லாம ஒரு முழு வேலையே நின்னு போயிருக்கும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும், கிள்ளுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாது. ஆம். நம்ம எது வச்சிருந்தாலும் அள்ளிக்கிற பையன் இருப்பான். அவன்கிட்ட கூட இருந்துக்கலாம். இந்த கிள்ளுறவன் பக்கம் அப்டின்னா, அ கிள்ளுறவன் அப்டின்னா, அ இந்த கிள்ளி விளையாடுவோம் இல்லையா? அந்த மீனிங் கிடையாது. கிள்ளுறவன எத கேட்டாலும் கிள்ளி கிள்ளி குடுப்பாங்க. இப்டி துபுலூன்னு பிச்சு குடுப்பாங்க. இந்த இவ்ளோதான். அவன் வந்து குடுக்க மனசே இல்லாதவங்களா இருப்பாங்க இல்லையா? அப்படி ஆளுகட்ட. நம்மட்ட இருந்து அள்ளிட்டு போறவங்கள கூட நம்பிர்லாம். இந்த குடுக்கவே மனசு இல்லாம கிள்ளி கிள்ளி குடுக்குறவங்க கூட மட்டும் இருக்கக்கூடாது அப்டின்றாங்க. அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். ஓகேவா? அமாவாசை இருட்டு. அதுக்கு எங்க முடியும்? எதுவுமே ஒண்ணும் தெரிய போறதில்ல. அதனால அது எந்த பக்கம் போகுதோ எல்லாமே அதுக்கு வழிதான். அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும் அப்டின்றாங்க. ஓகேவா? இதெல்லாமே இதோட பழமொழிகள். இதெல்லாம் பாட புத்தகத்துல இருக்க குறிப்புகள். இது இல்லாம கூடுதல் குறிப்புகள் நான் குடுத்துருக்கேன். இதுல கிட்டத்தட்ட ஒரு 200 பழமொழி குடுத்துருக்கோம். எல்லாமே ஓரளவு தெரிஞ்சது தான் உங்களுக்கு. பழமொழிகள் மட்டும் ஒரு தமிழ்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 20,000, 30,000 பழமொழிகள் இருக்கும். அவ்வளவையும் யாராலயும் படிக்கவும் முடியாது. படிக்க நம்மளுக்கு நேரமும் கிடையாது. அதனால, இதுல நானு இப்ப புக்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டீங்க. இதுல ஒரு 200 குடுத்துருக்கேன். இதுக்கும் மேல உங்களுக்காவே ஒரு சிலது தெரிஞ்சிருக்கும். தெரியலையா? ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நீங்க எக்ஸாமுக்கு போய் அந்த ஹால்ல நீங்க அத ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். இது ஒண்ணும் தொல்காப்பியமோ, அகத்தியமோ, திருக்குறளோ இல்ல புரியாம போறதுக்கு. ஜஸ்ட் நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற நார்மல் வார்த்தைகளால தான் பழமொழி வரப்போது. அதனால நீங்க நார்மலா அத வாட்ச் பாருங்க. அது என்ன மீனிங்ல சொல்ல வராங்கன்னு 4 ஆப்ஷனும் உங்களுக்கு குடுத்துடுறாங்க. அந்த 4 ஆப்ஷனுக்கு அது எது பொருந்துதுன்னு நீங்க கெஸ் பண்ணாலே ஆன்ஸர் பண்ணிறலாம். ஓகே. இந்த கூடுதல் பழமொழிகள்லாம் ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல எதுக்காவது எனக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது. இதுக்கு என்ன மீனிங் தெரியல அப்டின்னா, நீங்க கீழ கேளுங்க. முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு அதுல நான் டைப் பண்ணும்போதே பார்த்தேன். எல்லாம் ஈஸியானது தான். ஓகே. கடைசியா தேர்வு நோக்கில். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பின்வரும் பழமொழியை நிறைவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் உள்ளளவும் நினை. என்ன வரும்? மருந்திட்டவரையா? உணவிட்டவரையா? கடன் கொடுத்தவரையா? நம்ம அம் இந்த பழமொழி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை யாருக்கும் தெரியாட்டினா, இந்த 4 ஆப்ஷன குடுத்தா அவங்க ஃபர்ஸ்ட் எத எடுப்பாங்கன்னா, உணவிட்டவரைன்னு தான் எடுப்பாங்க. ஏன்னா சாப்பாடு போட்டவங்கள மறக்கக்கூடாது இல்லையா? சாகுற வரைக்கும். அப்படின்னு தான் நம்ம நெனைப்போம். மீனிங்கும் அதேதான். ஆனா, உண்மையிலே பழமொழியில என்ன வரும்னா, "உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை." அதுதான் வந்து உண்மையிலே வந்து இதோட பதில். அப்ப உப்பிட்ட வரைன்னா எல்லாரும் உப்பா போடுறாங்க. உப்ப இலையில போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களா? இல்ல. சாப்பாடுல உப்ப போட்டு குடுக்குறாங்க. சாப்பாடு தான். ஆனா, பழமொழி அப்படி இல்லையே. "உணவிட்டவரை உள்ளளவும் நினைன்னு" பழமொழி இல்லையே. அப்ப நம்ம உப்பிட்டவரை தான் செலக்ட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்த மாரி ஒரு சில நேரம் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணுவோம். உப்பு சாப்பிட போறதில்ல. உப்ப உணவுல போட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ உணவிட்டவரையும் வரும்ல அப்படின்னு நம்ம நெனைப்போம். அப்படி ஓவர் திங்கிங்லாம் பண்ணாதீங்க. பழமொழியில என்ன இருக்கோ அத போட்டு போய்க்கிட்டே இருங்க. சரி. 2ண்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் பழமொழி உணர்த்தும் பொருள் யாது?
தன் கையே தனக்கு உதவி. இது என்ன மீனிங்ல வந்திருக்குன்னு கேட்குறாங்க. பிறரை நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுதா? இல்ல. யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லுதா? மறைமுகமா அப்படிதான் சொல்லுது. தன் கையே தனக்கு உதவி, நீ மத்தவங்கள நம்பாதப்பான்னு. ஆனா இந்த தன் கையே தனக்கு உதவியில யாரையும் நம்பாதேன்ற அர்த்தம் வருதா? இல்ல. அது உள்ள மறைமுகமா இருக்கலாம். நேரடியான இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தன்னை மட்டுமே நம்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அனைவரையும் நம்ப வேண்டும் கிடையாது. தன்னை மட்டும் நம்ப வேண்டும் எப்பயுமே. அடுத்தது, நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி கிட்டும் என்னும் என்னும் பொருள் தரும் பழமொழி எது? இப்போ மீனிங்க குடுத்துட்டாங்க. பொருள் குடுத்துட்டாங்க. நிதானமா செயல்பட்டா எதிலயுமே ஜெயிக்கலாம். இந்த அர்த்தம் குடுக்குற பழமொழி எதுன்னு கேட்குறாங்க இங்க. இளமையில் கல்வி சிலைமேல் எழுத்து வராது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வராது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு வராது. பதறாத காரியம் சிதறாது. அப்ப இது வரும். பதட்டம் இல்லாம ஒரு வேலைய நிதானமா செஞ்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மீனிங் வரும். புரியுதா? உங்களுக்கு தேர்வு நோக்கில ஒவ்வொன்லயும் நானு எப்படி ஒவ்வொரு பேட்டர்னும் வேற வேற மாரி தான் கேட்பேன் 5 கொஸ்டினும். இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொன்னுக்கும் சைட்ல வந்து நாங்க ரிவிஷனும் குடுத்துட்டுருக்கோம் இல்லையா? யூனிட் வைஸா. யூனிட்ல இருக்க ஒவ்வொரு தலைப்புக்கும் ரிவிஷன் குடுக்குறோம். அதுல கிட்டத்தட்ட ஒவ்வொன்லயும் 20 கொஸ்டின் கிட்ட வரும். மொத்தமா தமிழ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு 2000 கொஸ்டின் வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். அதுல ஒரு தலைப்புக்கே நீங்க 20 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போது, அது 20மே 20 பேட்டர்ன்ல இருக்கும். அந்த மாரி தான் கொஸ்டின் எடுத்திருப்போம். அதனால ரிவிஷன நீங்க நான் 3 மாசம் ஃபுல்லா படிச்சுட்டு தான் அத யூஸ் பண்ணுவேன்னு நெனைக்காதீங்க. சைட் பை சைட் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் யூஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது கிராமர் வந்து மேத்ஸ் மாதிரி. பிராக்டிஸ் தான் இதுல முக்கியம் படிக்கிறத விட. ஓகே. 4த் கொஸ்டின் பாருங்க. ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட். இப்ப இதுக்கு இணையான தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல குடுத்து தமிழ்லயும் கேட்பான். இது கூட டைரக்ட் மீனிங்ல வருது. ஒரு சிலதெல்லாம் அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் வேறையா இருக்கும். நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா தமிழ்ல, அதோட அர்த்தம் வேறையா இருக்கும். ஆனா அதோட உள்ளர்த்தம் இருக்கிற மாதிரி ஒரு பழமொழி தமிழ்ல இருக்கும். அந்த மாதிரியும் கேட்பாங்க. இப்போ ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டுனா மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அடுத்தது பின்வரும் பழமொழியை சரியாக எழுது. பாருங்க. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து. இது வந்து எல்லாரும் நம்ம என்ன நெனச்சிருப்போம் அப்டின்னா, மனசு கஷ்டமா இருக்கும்போது, ஒரு புகை விட்டுனா ஒரு சிகரெட்டு குடிச்சா மனசு ஆறிடும் அப்படின்னு தான் பழமொழி போய்க்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது தப்பு. அந்த மாதிரி கிடையாது. யாராவது அப்படி ஒரு பழமொழி எழுதுவாங்களா? அப்படியே இருந்தாலும் அத அம் இத்தன ஜெனரேஷனா அத கொண்டு வருவாங்களா அந்த பழமொழிய? ஆக்சுவலா இதோட உண்மையான மீனிங் என்ன அப்டின்னா, இங்க பாருங்க புண்பட்ட மனதை புகையை விட்டு ஆத்து தப்பு. புண்பட்ட மனதை புகையை பிடித்து ஆற்று தப்பு. புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று. பாருங்க. இதுதான் சரியான ஆன்சர். புகவிட்டுனா என்னன்னா, அப்ப இதுவும் புகை தானே அப்டின்னா, புகை கிடையாது. புகை வேற, புக அப்டின்னா புகுதல் அப்டிங்கிற மீனிங். புகுதல்னா என்னன்னா, இப்போ உங்க மனசு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் டென்ஷனா இருக்கேன், எனக்கு மனசு சரியில்லையா, இத வேற ஒரு விஷயத்துக்குள்ள, உங்களுக்கு புடிச்ச ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள உங்க மனச டைவர்ட் பண்ணி, அத மனச ஆறுதல் படுத்துங்க அப்டிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரியா? புண்பட்ட மனதை புகவிட்டு, வேற ஒரு விஷயத்துக்குள்ள புகுத்தி விட்டு, ஒரு வீட்ல குழந்தை இருந்தா குழந்தைய பார்த்து, குழந்தைய போய் கவனிக்கிறதுல நம்ம மைண்ட கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம். எனக்கு சிங்கிங் பிடிக்கும்னா நான் அத பண்ணலாம். டிவி பார்க்க பிடிக்கும்னா அத பண்ணலாம். எனக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும்னா போய் உட்காந்து நல்லா புடிச்ச டிஷ்ஷ செஞ்சு சாப்பிட்டு கூட என் மனச ஆத்தலாம். ஆனா, ஏதோ ஒரு விஷயத்துல என் மனச வந்து உள்ள அதுக்குள்ள புகுத்தி நான் ஆத்திக்கிறது. இதுதான் இதோட உண்மையான மீனிங். இது மாரி நெறைய நான் இப்ப எனக்கு இத சொல்லவும் ஞாபகம் வருது. இது மாரி நெறைய பழமொழிகள வந்து நம்ம இன்னமும் தப்பா தான் நெனச்சுட்டு இருக்கோம். பாருங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1000 பேர கொண்டவன் தான் அறவைத்தியன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதோட மீனிங் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. 1000 வேர்களை 1000 வேர்களை கண்டவன் அறைவைத்தியன். அந்த காலத்துலலாம் ஆம், வைத்தியர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கலாம் வேர்கள் அறைவைத்தியன். அதாவது நெறைய மூலிகைகள எடுத்து அதோட வேர்கள ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த மூலிகை இது கூட சேர்த்தா இதாகும். இப்பயும் அதே தான் பண்றாங்க. இந்த கெமிக்கல இது கூட சேர்த்தா இந்த மருந்து வரும்னு. அதான் அவங்க வந்து அத இயற்கையா பண்ணாங்க.
அப்ப குறைஞ்சது ஒரு 1000 வேர்களையாவது கண்டவன், கண்டவன்னா ஆராய்ச்சி பண்ணவன், அறிந்தவன், அத வந்து ரிசர்ச் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். 1000 வேர்களையாவது கண்டவன், கண்ட பிறகு தான் அவன் அரை வைத்தியனே ஆக முடியுமாம். பாதி வைத்தியன் அப்பதான். அப்ப இன்னமும் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் முழு வைத்தியன் ஆக முடியும். ஆனா, இத நம்ம 1000 பேர கொண்டவன் அரை வைத்தியன், 1000 பேர கொண்டவன் அரை வைத்தியம்ன்னு சொல்லி, ஒரு டாக்டர் ஆகணும்னா குறைஞ்சது 1000 பேரையாவது கொல்லணும்ப்பான்ற எண்ணத்துக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல மாத்திட்டோம். ஓகேவா? அடுத்தது ம் இந்த இது சொல்லுவாங்க. "ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளரும்." இப்ப இது என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? இப்ப ஊரான் பிள்ளைன்னா, பக்கத்து வீட்டு பிள்ளை, எதித்த வீட்டுக்கார பிள்ளையெல்லாம் தூக்கி நம்ம வளர்த்தா, நம்ம பிள்ளை தானா வளர்ந்துரும் அப்படின்னு அர்த்தமா? மத்த பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யணும் நெறையா. செஞ்சா நம்ம பிள்ளைங்களுக்கு அது தர்மம் வந்து சேரும். இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா கரெக்ட்டான மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீட்ல ஒரு மருமக இருக்காங்க அப்படின்னா, அந்த மருமக வயித்துல குழந்தை வளருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து வேற வீட்லருந்து வந்த ஒரு பொண்ணு தான. ஓகேவா? ஊரான் வீட்டு பிள்ளை. வேற ஒரு ஆளோட பிள்ளை தான் அந்த பொண்ணு, மருமகள். அந்த பொண்ண நல்லா பத்திரமா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டா, அவங்க வயித்துல வளர தன்னோட வாரிசு, அதாவது அந்த மாமனார், மாமியார், அந்த கணவர், அவங்களோட வாரிசு, அவங்களோட பேரன், பேத்தி நல்லா இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. ஊரான் வீட்டு பிள்ளை தான் வீட்டுக்கு வந்திருக்கு. அத நல்லா நான் பார்த்துக்கிட்டா, அது வயித்துல வளர தன் பிள்ளை தானாவே வளர்ந்துரும். தான் பிள்ளைக்கு தானா அது போய் சேர்ந்துரும். அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். புரியுதா? இத வந்து நம்ம காலம் காலமா மாத்தி மாத்தியே பேசி பழகிட்டோம். வேற என்ன இருக்கு? இந்த 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னோனே 16 குழந்தைகளா? அப்படின்னு கேட்பாங்க. அது கூட சினிமாவுல அடிக்கடி சொல்லி சொல்லி, இல்ல அது 16 செல்வங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பந்திக்கு முந்து, படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்க. பந்திக்கு இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. பந்திக்கு முந்து, படைக்கு பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப பந்தி சாப்பாடுன்னா மொத ஆளா போய் உட்காந்துரணும். அதே இது படை, போர், ஏதாவது ஒரு சண்டை, படைன்னு வந்தா ஓடி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறணும். அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் எல்லாருமே நம்ம சொல்ற மீனிங். ஆக்சுவலா இதோட மீனிங் இது கிடையாது. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கை நம்ம ஒரு மனிதரோட கையோட இப்ப வலது கைன்னு வச்சுக்கோங்க. வலது கை. அதோட பயன் என்ன? அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த குறள். பழமொழி. குறள் இல்ல பழமொழி. பந்திக்கு முந்து. இப்ப பந்தின்னா சாப்பிடும்போது அந்த கை வந்து இப்படி முன்னாடி வரணும். முன்னாடி வந்து அந்த வலது கை தான் முன்னாடி வரணும். கை முன்னாடி வந்து நம்மளுக்கு சாப்பாடு எடுத்து குடுக்கும். அதே இது படைக்கு பிந்து அப்படின்னா, அந்த காலத்துலலாம் அம்பு தான். ஓகேவா? இந்த அம்புல தான் வந்து நம்ம ஆரோ விடுவாங்க இல்லையா? அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சுட்டு இந்த ரைட் ஹேண்ட்ல தான் ஆரோவ இழுப்போம். அப்ப எவ்வளவு தூரம் இந்த கை வலது கை எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி போகுதோ, அவ்வளவு தூரம் அம்பு முன்னாடி போகும். அப்படின்றது தெரியும். அப்ப படைக்கு பிந்தணும். எவ்வளவு பிந்த முடியுமோ அவ்வளவு பிந்தணும். அப்பதான் படையில போர்ல ஜெயிக்க முடியும். பந்திக்கு வரும்போது கை வந்து முந்தணும். அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த பழமொழி வந்தது. அது நாளாகும்போது இப்படியே மாறிருச்சு. ஓகேவா? நெறைய விஷயங்கள் நீங்க தமிழ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா படிச்சீங்கன்னா, ஆம் நல்லா இருக்கும். இப்ப அ எங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நாங்க ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம், அறிவில்லாதவன் என்னை திட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அழுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்ப சார் சொல்லுவாரு, எங்களோட சாரு சொல்லுவாரு, "நல்லது தானே சொல்லியிருக்கான். அறிவில்லாதவன் தான் நீயி." அப்படின்னா, "என்ன சார் எப்படி இது நல்லதாகும்?" அப்படின்னு நான் கேட்டா, பாருங்க, அறிவில் அறிவில்லாதவன் அப்படின்னு நாங்க சொல்றோம்னு வச்சுக்கோங்க ஒருத்தர. தமிழ் எவ்வளோ அழகா இருந்ததுன்னு பாருங்க. இத நான் பிரிக்கிறேன். அறிவில் கூட்டல் ஆதவன். அப்ப என்ன மீனிங் வருது? அறிவுல அவன் சூரியன் மாதிரி அப்படின்னு அர்த்தம். அவ்ளோ பிரகாசமானவன், அறிவுல சிறந்தவன், அறிவில் ஆதவன். அறிவில அவன் சூரியனுக்கு நிகரானவன், சூரியனுக்கு நிகரான பிரகாசமானவன் அப்படிங்கிற மீனிங்க குறிக்குது. ஆனா நம்ம அத காலகாலமா அறிவில்லாதவன், அறிவில்லாதவன் சொல்லி, அத ஒரு அப்படியே ஆப்போசிட் மீனிங்கா மாத்திட்டோம். புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி தான் தமிழ்ல நெறைய விஷயங்கள், பழமொழிகளும் அப்படி. நான் சொன்ன பழமொழிகள் வந்து கம்மி தான். நெறைய விஷயங்கள் நம்ம தப்பா தான் புரிஞ்சுட்டுருக்கோம். ஏதாவது ஒரு பழமொழி நெகட்டிவா வந்து அதுக்கு சொல்றாங்கன்னாலே, நீங்க அந்த இடத்துல நீங்க யோசிக்கணும். இது கண்டிப்பா இதோட சரியான மீனிங் ஏதோ இருக்கு. நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம். ஏன்னா எந்த பழமொழியும் தவறான இத வந்து சொல்லிக் குடுக்குற மாதிரி
தமிழ்ல கிடையவே கிடையாது. எல்லாமே நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுக்குற பழமொழி தான். அதனால பழமொழிகள தப்பா யாராவது உங்களுக்கே அத பார்க்கும்போது தப்பான மீனிங் மாரி தோணுச்சுனாலும், நீங்க அதோட சரியான மீனிங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. இதோட இது முடிஞ்சதுப்பா. அடுத்த டாபிக் அடுத்த இதுல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பை.